ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதர உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 6 மாதங்கள் கடந்து 7வது மாதத்திலே 2வது நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அதோடு மாத்திரமல்ல, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். பார்த்து மற்றவர்களுக்கும் இந்த யூடியூப் மூலமாக அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்துக்கு நேரடியாக செவிசாய்ப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 16 19 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாய் இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறான். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வுதரும் உணர்வின் வழியாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கண்டு உம்முடைய சமூகத்தில் வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக சபையின் காரியத்தில் பவுல் எவ்வளவு தெளிவாய் இருந்து ஒவ்வொரு உடன் ஊழியக்காரர்களை எவ்வளவாய் கவனமாய் கவனித்து தேவ ஆவினால் அருளப்பட்ட பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தினது போல இன்றைய திருச்சபையில் இருக்கிறவர்களும் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய் எல்லா காரியத்திலும் உண்மை உத்தமர்களாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் குடும்பத்திலே சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், பலவிதமான துயரங்களோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலகத்தோடு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, நம்பிக்கை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை ஆண்டவரே, வேலைக்கு போகிற பிள்ளைகளை, அநேக காரியங்களுக்காக வெளியில கடந்து போகிற பெற்றோர்களை ஆண்டவரே, அவருடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றுங்கப்பா. நீ போகிற பாதையெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. நீ போவதற்கு முன்பாக நான் உனக்கு முன்பதாக கடந்து போய் கோடலானவர்களை செம்மைப்படுத்துகிறேன் என்று சொன்னீரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் செம்மைப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை தேவ பிள்ளைகளை உலகத்தில் எந்த மூலை முடுகள் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.